வாராகி சிலையை வீட்டில் வைத்தால் நைட்டெல்லாம் சிரிக்கிறா, நடக்கிற சத்தம் கேட்குது, பயமா இருக்கு அப்படின்றாங்க. நிச்சயமாக அன்னை வாராகி அப்படி செய்யறவ இல்லை. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அன்னை வாராகி அப்படின்னாலே நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பவள் அப்படின்னு தான் முதல்ல அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே. ஏன்னா அவ போர்படை தளபதி. அன்னை வாராகி ரொம்ப அழகான தேவி. தாமரை மலரில் அமர்ந்து இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து அமர்ந்திருப்பவள் அன்னை வாராகி. கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதிரிகளை பயமுறுத்துமே தவிர குழந்தைகளை ஒண்ணும் பண்ணாது இல்லையா? வாராகி உபாசகர்களிடம் யாராவது வாலாட்டினால், வாய் கொடுத்தால் அன்னை வாராகி தண்டிப்பாள். சங்கும் இருக்கும், சக்கரமும் இருக்கும். இடது தலையில பிறை சூடி இருப்பான். கலப்பையை கையில வச்சிருப்பாங்க. அப்ப விவசாயத்திற்கு உதவக்கூடிய அற்புதமான தேவி அன்னை வாராகி. அதனாலதான் விவசாயம் செய்பவர்கள் புதுசா நெல் வருது அப்படின்னா அன்னை வாராகிக்கு தான் வழிபடுவாங்க. மீன் வச்சிட்டு இருப்பாங்க. அவளுடைய நைவேத்தியமே அவளுக்கு மீன். கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி உங்க கண்ணில் வச்சுக்கிட்டு, அம்மா நீ தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கடல் அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை உடனடியாக தீயில் இட்ட பஞ்சு போல் பொசுக்கி விடுபவள். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். 2025 ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. உங்களுடைய நம்பிக்கை இறைத்துவத்தின் மீது இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த நம்பிக்கையை ஆணிவேராக வைத்து பாருங்கள். நிச்சயமாக அந்த இறைவனினுடைய உணர்வுகளை, அன்பினை உங்களால் நிச்சயமா உணர முடியும். அதன் வழியாக உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நடக்க போகுது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கும் நம்மிடையே மலர் மஞ்சுளா அவர்கள் நம்மிடையே காத்திருக்கின்றார்கள். அவரிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். நிறைய பேர் வாழ்க வளமுடன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லி. நீங்க வாழ்க மலர்களுடன் அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்கு. வணக்கம்மா. வாழ்க மலர்களுடன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்க நினைக்கிறோம் வாராகி அம்மனினுடைய வழிபாடை பத்தி உங்ககிட்ட சில குறிப்புகளா கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல வாராகி அம்மனினுடைய வழிபாடுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பிணைப்பு என்னன்னு சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதமான கேள்வி. அன்னை வாராகி, நம்ம வெறும் வாராகின்னு சொல்றது இல்லை. மா காமாக்கியா தேவியை சொன்னாலும் மா காமாக்கியா சொல்லுவோம். அன்னை வாராகியை பேசுறதுக்கு நமக்கு அவ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். அன்னை வாராகி அப்படின்னாலே நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பவள் அப்படின்னு தான் முதல்ல அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே. ஏன்னா அவ போர்படை தளபதி. இந்த பூமியில நாம வாழறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வேண்டும். ஒண்ணு, நான் என்னிடமிருந்தே காத்துக்கணும். இன்னொன்னு, என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நான் காத்துக்கணும். நல்லவங்க போலவே வேஷம் போட்டு நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறவங்க யாரும் எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு தெரியும். அவளை நான் சரணடையும் பொழுது அவள் அவர்களை கலைந்து விடுகிறாள். எனக்கும் எதிரிகளுக்கும் எனக்கும் துரோகிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா எனக்கு யார் தடைகளை ஏற்படுத்துவார்கள் என்று என்னுடைய தாய்க்கு தெரிகின்ற காரணத்தினால் அவள் அவர்களை கலைத்து விடுகிறாள். அழிக்கிறாள்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அன்னை வாராகி நம்ம கிட்ட இருந்து அவர்களை வேற ஒரு இடத்துல தவிர்த்துடுறா, அவ்வளவுதான். அன்னை வாராகி ரொம்ப அழகான தேவி. எல்லாருமே சொல்லுவாங்க பன்றி முகம் அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்களேன், தங்கத்திலையும் ஜொலிப்பாங்க இல்லையா? 8 கரம், 8 கரத்துலையும் பார்த்தீங்கன்னா அன்னை வாராகி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய அணிகலன்களை, தங்க நகைகளை அணிந்து சொல்லுவாங்கல்ல, என்ன நீ தங்கத்திலேயே இப்படி தங்க பூஷிதையா வர அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாமரை மலரில் அமர்ந்து இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து அமர்ந்திருப்பவள் அன்னை வாராகி. சிகப்பு அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும், பிடித்தமான நிறம். பீதாம்பரக்காரி, பீதாம்பர பட்டு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவள் இருக்கக்கூடிய இடம்
அங்க தூண்களே வந்து பீதாம்பர தூண்கள் நிறைந்த தங்கத்தினால் இழைத்த ஆபரணம் அணிந்து அந்த ஆசனத்துல அமர்ந்திருப்பாளாம் தேவி. அப்போ எப்படி இருப்பா பாருங்களேன், புன்னகை தழும்பும் முகம், கருணை வடிவானவள் அவள். ஆனா அவ கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதிரிகளை பயமுறுத்துமே தவிர குழந்தைகளை ஒண்ணும் பண்ணாது இல்லையா? எப்பவுமே அம்மா நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான்னா அம்மா கையில கத்தி எடுத்தா கூட குழந்தை ஒண்ணும் செய்ய மாட்டான் இல்லையா? குழந்தையை யாராவது தண்டிக்கிறான்னா தான் அந்த கத்தி அவர்களுக்கு எதிராக சுழலும். அதே மாதிரி தான் அன்னை வாராகி. நம்மளுடைய இந்து மத வழிபாடு முறைகள்ல 6 ஆதிசங்கரர் இல்லையா பகவத்பாதால் பண்ணியிருப்பாங்க. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம் எல்லாமே நம்ம சொல்லுவோம் சௌரம்னு. இதுல அன்னை வாராகி பாருங்க, சைவத்துல இருக்கிறவங்களும் அன்னை வாராகி வணங்குவாங்க, வைணவத்துக்கும் அன்னை வாராகி இருப்பா, சாக்தத்திலயும் அவளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்னும் கௌமாரத்துக்கும் கானாபத்தியத்துக்கும் வேறு பெயர்களில் வந்தாலும் அன்னை வாராகி எல்லாருக்குமான தேவி. இப்போ எல்லாருக்குமே பாருங்களேன், என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்ன நான் எப்படி பாதுகாத்துக்கணும் என்கிட்ட இருந்து அப்படின்னா, எனக்கே தெரியாமல் என்கிட்ட துர்குணங்கள் ஏதாவது இருந்தால் அதை முதலில் காலியாக்குபவள் அன்னை வாராகி இல்லையா? அப்போ நான் என்ன சுத்தமா இருக்கணும், எப்படி தங்கத்தை நெருப்புல போட்டு பவுன் சுத்தமாகுதோ அன்னை வாராகி முதல்ல அவங்க சிஷ்யனை யார் அவளை நம்பி வருகிறார்களோ நிறைய சோதனை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்திடுறான். அப்ப எதையும் தாங்கும் இதயமாயிருது இல்லையா? இன்னொன்னு அவள் பக்குவப்படுத்தின பிறகு அதனால்தான் சொல்லுவாங்க, அன்னை வாராகி உபாசகர்கிட்ட வாய் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை வாராகி உபாசகர்கள் பேசினா அது நடக்கும், அவர்கள் பேச்சுக்கு மறுபேச்சே இருக்காது. ஏன்னா வாராகி உபாசகர். இங்க அம்பத்தூர்ல பரத்வாஜ் சுவாமிகள் இருப்பாங்க, அவரும் மிகப்பெரிய வாராகி உபாசகர். அவர் சொல்லுவார், நான் வாராகி உபாசனை செய்யறேன் இல்லையா, என்னுடைய பேச்சு அப்படியே நிற்கும். நிச்சயமாக அது உண்மை. வாராகி உபாசகர்களிடம் யாராவது வாலாட்டினால், வாய் கொடுத்தால் அன்னை வாராகி தண்டிப்பாள். நாம வாராகி உபாசனை செய்யறவங்க எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்னு அன்னை வாராகி பாருங்களேன், சங்கும் இருக்கும் சக்கரமும் இருக்கும், இடது தலையில பிறை சூடி இருப்பா இல்லையா? இவள் கலப்பையை கையில வச்சிருப்பாங்க. அப்ப விவசாயத்திற்கு உதவக்கூடிய அற்புதமான தேவி அன்னை வாராகி. அதனாலதான் விவசாயம் செய்பவர்கள் புதுசா நெல் வருது அப்படின்னா அன்னை வாராகிக்கு தான் வழிபடுவாங்க. எப்படி அன்னை வாராகி நிலத்தை உழுகிறாளோ அது போல நம் மனதை உழுபவளும் வாராகி. நம்ம மனதை உழுது அதை செப்பனிடுறா. உனக்கு எது தேவை எது தேவையில்லை, தேவையில்லாதை களைபவள். அதனாலதான் அவ எல்லாமே வச்சுட்டு இருக்கா. அவ கையில இருக்கிற ஆயுதங்கள் நம்மளை பயமுறுத்தும், குழந்தைகளை ஒண்ணும் செய்யாது. அதனாலதான் முறம் வச்சிருப்பா. எது எது நல்லது எது கெட்டது தேவையில்லாதது நம்ம கிட்ட இருந்து அனுப்பிடுறா, கலைத்து விடுகிறாள். அன்னை வாராகிய நீங்க எந்த அளவுக்கு காதல் செய்றீங்க அப்படின்றது இப்ப எங்களால அவங்கள வந்து முழுவதுமாக அன்னையாக ஏற்றுக்கொண்ட அந்த உணர்வை எங்களால வந்து புரிந்து கொள்ள முடியுது. எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இந்த உலகத்துல எளியவர்கள் இருந்து செல்வம் மிகுந்தவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லோருக்குமே வாராகிய பிடிக்கும். ஆனா அவங்களுடைய திறனுக்கு ஏற்றாற் போலதான் வழிபட முடியும். எளிமையா வாராகி அன்னையை வணங்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைமா? ரொம்ப அற்புதம். அன்னை வாராகிக்கு அனைவருக்குமான தேவி நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எதிரிகள் இருக்காங்க. எதிரிகளை அழிக்கணும்னா நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நமக்கு தெரியாம தானே நிறைய எதிரிகளும் துரோகிகளும் இருக்காங்க. அப்போ நம்ம போய் சரண்டர் ஆயிரும். அப்போ அவகிட்ட சரணாகதி அடையும் பொழுது அவள் அழிச்சிடுறா. அப்போ எனக்கு அன்னை வாராகியை வழிபட தெரியல, எப்படி நான் உன்னை எளிமையா வழிபடுறது? சிலரெல்லாம் வேற சொல்றாங்க, வாராகி சிலையை வீட்டில் வைத்தால் நைட்டெல்லாம் சிரிக்கிறா, நடக்கிற சத்தம் கேட்குது, பயமா இருக்கு அப்படின்றாங்க. நிச்சயமாக அன்னை வாராகி அப்படி செய்யறவ இல்லை. நிறைய உபாசனை செய்து, ஏன்னா அவர் ராத்திரி கால தேவி. அன்னை வாராகி நீ இரவில் அவளை உபாசனை செய்யறது மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வாராகியை பத்தி பயப்படுவாங்க வணங்கறதுக்கு. ஏன்னா அவ வந்து மத்ஸ்ய வாராகி. தாந்திரீகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாக்தத்துல தாந்திரீகத்துல வாராகியை வழிபடும் நண்பர்கள் அவளை மத்ஸ்ய வாராகியை வழிபடுவாங்க. இப்போ ஒரிசால கொனார்க்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னா அங்க மத்ஸ்ய வாராகி மிக அற்புதமான தேவி. அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ கால் ஒரு மண்டை ஓட்டின் மேல இருக்கும்.
கையில மீன் வச்சிட்டு இருப்பாங்க. அவளுடைய நெய்வேத்தியமே அவளுக்கு மீன். ஆனா நாம வந்து சவுத்துல நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. நாம கிழங்குகளும் பழ வகைகளும் அவளுக்கு தரோம், மாதுளம் பழமும். அப்போ அங்க வீரியம் அவளுக்கு அதிகம். வாராகின்னு குஜராத்ல வணங்கினாலும் ராஜஸ்தான்லலாம், இங்க இவளுக்கு மத்ஸ்ய வாராகின்னு வணங்கினாலும் தமிழ்நாடு இல்லை சவுத்தை பொறுத்த வரைக்கும், அது கேரளாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், இங்க எல்லாமே இவளுக்கு வாராகி வழிபாடு தான். இப்போ இங்க இவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன சிலையா வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வாராகிய மனசுல நினைச்சாலே போறோம். அம்மா இருந்தாலும் ஒரு தெய்வத்தை பார்க்க பார்க்க அவளுடைய உருவம் நம்ம மனசுல பதிஞ்சிரும் இல்லையா? இது யாரோ ஒரு மனிதருக்கு இறை காட்சியின் மூலமாக அவங்க வரைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான் இல்லையா? அப்போ அந்த உருவம் நம்மளுக்கு பதியும் பொழுது நிறைய விஷயங்கள் அவ தெரியப்படுத்துவா, உணர்த்துவா. அப்போ நீங்க மாதுளம்பழம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். மாதுளம்பழம் பிடிக்கணும்னு நிறைய பேர் அப்படியே மாதுளம்பழத்தை எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. மாதுளம்பழத்தை உரிச்சு நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ முத்துக்களாக நீங்க அவளுக்கு கொடுக்கலாம். கிழங்கு வகைகள் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். தேன் ரொம்ப பிடிக்கும். பூமிக்கு அடியில இருக்கிற பொருட்கள் அப்படின்னு சொல்றது அவளுக்கு பனங்கிழங்கு இதெல்லாமே ரொம்பவும் பிடிக்கும். நெய் பிடிக்கும் இல்லையா? நீங்க எதை உள்ளன்போடு நீங்க கொடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கொள்கிறவள் அன்னை வாராகி. கருணை மிகுந்தவள். எனக்கு இது வேணும் அது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு, நிறைய பேர் பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க வாராகிக்காக. இல்லை ஒரு ஓம் பீஜம், ஐம் பீஜம், க்ளீம் பீஜம் அப்படியெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க, ஒரு மந்திரமா. ஏன்னா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது குரு மூலமாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வாராகினாலே போறோம். அம்மா வாராகி அப்படின்னு சொன்னாலே, வாராகி தாயேன்னு சொன்னாலே போதும். அம்மா நீதான் எனக்கு, அம்மா வாராகி தாயே போற்றின்றதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற மந்திரம் இல்லை. நீங்க எத்தனை மந்திரம் எத்தனை லட்சம் நீங்க உருப்போடுறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனா கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி உங்க கண்ணில் வச்சுக்கிட்டு அம்மா நீ தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கடல் அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை உடனடியாக தீயில் இட்ட பஞ்சு போல் பொசுக்கி விடுபவள். உங்களுக்கு கடல் அளவுக்கு பிரச்சனைகளும் கடல் அளவுக்கு கடனும் இருந்தாலும் தீயில் போட்ட பஞ்சு போல உடனடியாக சரி செய்பவள் அன்னை வாராகி. மிக அற்புதமான தேவி அவள். எந்த மாதிரி விளக்கேற்றி அவங்கள வழிபடலாம்? என்ன நேரத்துல வழிபடலாமா? இரவு நேரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க மாலை 6 மணில இருந்து ஒரு 8 மணிக்குள்ள நீங்க வணங்கலாம். நெய் தீபம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். நெய் ஊற்றி, நெய்னா பசு நெய். ஏன்னா இப்ப சில கோவில்கள் எல்லாம் அந்த நெய் விளக்குன்னு சொல்றாங்க, அது நெய் இல்லை, நமக்கே தெரியும். சுத்தமான நெய் ஊற்றி தேவியை வணங்குவது மிகவும் சிறப்பு. இன்னும் நீங்க வாராகிக்குள்ள ரொம்ப போனோம் அப்படின்னா இரவு கால வழிபாடு. ஏன்னா அவ ராத்திரி தேவி. இரவு கால வழிபாடு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். எந்த மலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? செம்பருத்தி. மிகவும் பிடித்தது செம்பருத்தி. சிகப்பு நிற செம்பருத்தியும் டார்க் ப்ளூல வந்து இப்ப சங்குப்பூ வரும் இல்லையா, கருங்குவலை அப்படி சொல்லுவாங்க, அது அவளுக்கு மிகவும் பிடித்த மலர்கள். அது ரெண்டும் கொடுக்கலாம். நிச்சயம். இன்னொரு முக்கியமான கேள்வி, வாராகியிடம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? வாராகியை வழிபட்டு விட்டு நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு எந்த மாதிரியான விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? வாராகி உபாசகரிடம் வாய் ஆடாதே அப்படின்னு நான் சொன்னேன். வாராகி உபாசகரிடம் யாராவது தவறு செய்தால் அவனை இல்லாமல் செய்து விடுவாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வாராகி உபாசகர் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு. வாராகிக்கு தன் குழந்தை தவறு செய்தாலும் தன் குழந்தைக்கு யாராவது தண்டனை கொடுத்தாலும் தண்டனை உண்டு. வாராகியை வணங்குறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா வணங்கணும். ஏன்னா நான் தான் வாராகிக்கு ரொம்ப பிடித்தமான குழந்தையாச்சு, நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு வாராகி கிட்ட வாழாட்டவே முடியாது. அவள் ஏன்னா எதிரிகளையும் துரோகிகளையும் எவ்வாறு அவள் அழிக்கிறாளோ பாருங்களேன். அவ ஒரு போர்படை தளபதி. அன்னை பராசக்திக்கு அவ போர்படை தளபதி. சிவபுராணம் என்ன சொல்லுதுன்னா, அன்னை பராசக்தியின் ஒரு அவதாரமான சாமுண்டியின் பின்புறத்திலிருந்து தோன்றியவள் அன்னை வாராகி அப்படின்னு சொல்றாங்க. மாத்ருகா தேவியில ஒரு தேவி அன்னை வாராகி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி வழிபாடு. ரத்த பீஜனை வதம் செய்யும் பொழுது ஒரு அன்னை வந்து இந்திராணி அவங்கள வெட்டுறாங்க. பிராமி வந்து மார்லயே எட்டி உதைக்கிறாங்க. அப்ப இந்த 6 பேரும் ஒண்ணு செய்யும் பொழுது
வந்துகிட்டே இருக்கிறாங்க ரத்த பீஜன். அவனுடைய ரத்தத்திலிருந்து மீண்டும் மீண்டும் அரக்கன் பிறந்துகிட்டே இருக்கும் பொழுது அன்னை பார்க்கறா. அப்போ அவ சண்டிகையை கூப்பிட்டு சொல்றா, நான் ஒருத்தர் மதம் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து வரும் ரத்தத்தை நீ உடனடியாக குடித்து விடு, அப்பதான் அரக்கன் மீண்டும் தோன்றாமல் இருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த மாத்ருகா தேவிகளும், நம்ம இப்ப சப்த கன்னியர்னு சொல்றோம், இவர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு போர் படையில் உதவியவர்கள். இவர்கள் அன்னை மூலமாக பிறந்தவர்கள். அன்னையின் ஒவ்வொரு இடத்திலிருந்து இவர்கள் அவதரித்தார்கள் தேவி பாகவதம் தேவி மகாத்மியமும் சொல்லும். ஆனா சிவபுராணம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு சொல்லும், அன்னை மா பார்வதியின் ஒரு அவதாரமான அப்படின்னு சொல்லி சாமுண்டியின் பின்புறத்திலிருந்து தோன்றியவள் அப்படின்னு சொல்லும். யார் என்ன சொன்னாலும் 6 மதமும், அதாவது 6 மார்க்கமும், புத்த மதத்திலேயும் இவ இருக்கா, வஜ்ர வாராகியா இருக்கா. அப்போ எல்லோருக்குமான தேவி, நமக்கான தேவி, நம் குழந்தைகளுக்கான தேவியும் இவள்தான் அன்னை வாராகி. ரொம்ப அற்புதமா அன்னை வாராகியை பற்றிய பல தகவல்களை வந்து எங்களுக்கு உணர வச்சிங்க. உணர வைத்தது அவருடைய அன்னையினுடைய கட்டளையாக கூட அது வந்து இருக்கலாம். பல கஷ்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அன்னை வாராகி மிக சரியான தருணத்துல நமக்கு காப்பாளராக இருப்பாங்க? இப்போ நோய் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் ஆயிருச்சு, எங்களால் சரி செய்ய முடியல அந்த விஷயம். இன்னொன்று கடன் பிரச்சனை, கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனைமா, நான் என்னென்னவோ செஞ்சுட்டேன் எதுவுமே முடியல. அப்படியே நீங்கள் போய் அன்னை வாராகி கிட்ட நீங்கள் கண் கலங்கி நின்று பாருங்க, எப்படி தான் அது வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் உடனடியாக விலகிறத நம்மளால பார்க்கலாம். அன்னை வாராகி அந்த மாதிரியான கருணை தேவி, அதனாலதான் அவங்க கையில எல்லாமே இருக்கும். நிச்சயமா அன்னை வாராகியை பற்றிய அத்தனை விளக்கங்களையும் கொடுத்தீங்க. எந்த கிழமையில வழிபடணுமா, எந்த கிழமைக்குரியவங்களாக அன்னை வாராகி திகழ்கிறாங்க? நீங்க எல்லா நேரத்திற்குமான தேவி தான் அவ. நீங்க வந்து நமக்கு பிரச்சனை எல்லா நாளும் இருக்கு, நான் வணங்குறதுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியாது. நாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா அஷ்டமிக்கான தேவியும் பஞ்சமிக்கான தேவியும் இவள் தான். ஆனா எல்லா நேரமும் இவளை வணங்கலாம். அதுவும் சாயந்தர நேரத்துக்கு மேல இவளை வணங்குவது ரொம்பவும் சிறப்பாக பார்க்கப்படுது. அன்னை வாராகியினுடைய அருள் என்றென்றைக்கும் உங்களுக்கும் நிலைக்கட்டும். நன்றிமா. இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். வாழ்க என்றும் மலர்களுடன். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.